சீசன் 2. வெல்கம் டு சிண்டு பேபி குயின் கார்ட்டூன் சேனல். ஒரு ஊரில் ஒரு வளையல் வியாபாரி வியாபாரத்துக்காக வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வியாபாரமே ஆகலை. அப்போ கல்யாண தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. வளையல்காரன்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்போ யாருன்னு பார்த்தாக்கா 2 அம்மாங்க கூப்பிட்டு, வளையல்காரே இங்கே வாங்க, கூடிய வையுங்க, எங்கள் வீட்டில் கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது, எங்களுக்கு வளையல் தேவைப்படுதுன்னு சொன்னார். அதுக்கு அந்த வளையல்காரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து குடுன்னு சீக்கிரம் வேகமாக வளையல் குடியை இறக்கி வச்சுட்டு அவர் பேச ஸ்டார்ட் பண்ணார். அப்போது வளையல்காரே, நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொடுங்க, எங்களுக்கு வீட்டில் கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் எங்களுக்கு அதிகமான வளையல் தேவைன்னு கேட்டாங்க. சரி ஆச்சுங்கன்ட்டு அந்த இன்னொரு பெரியவங்க எங்களுக்கு ஒரு டசன் வளையல் கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே வளையல் கொடுத்துட்டு, சரி ஆயிடுச்சு, நீங்கள் வளையல் எடுத்துக்கோங்கம்மா, காசு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு காசும் வாங்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். காலையிலேருந்து வியாபாரம் ஆகாது எனக்கு, இப்போ இவ்வளோ பெரிய வியாபாரமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவர் வளையல் எடுத்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கும் போது, சரிம்மா நான் வரேம்மா, இன்னொரு டைம் எதனா இருந்தால் சொல்லுங்கம்மா, இந்த பக்கத்தான் நான் போவேன், வேணும்னா வாங்கிக்கம்மான்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாரு. அங்கே கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அங்கேயே கொஞ்ச நேரம் வச்சுட்டு கூடியே உக்காந்து இருந்தார். அப்புறம் பார்த்தா திரும்பி இன்னொரு வயசு, வளையல்காரே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா இன்னொரு கஸ்டமர். அவங்களுக்கும் வளையல் தேவை போல இருக்கு. அவங்களுக்கும் வளையல் கொடுத்துட்டு அவர் சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பினாரு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.